ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு திண்டுக்கல் ருசி. இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் ருசியில் ஒரு சூப்பரான டேஸ்டியான சோயாவில் கிரேவி செய்ய போகிறோங்க. இந்த கிரேவி அப்படியே அட்டகாசமாக நான்வெஜ் டேஸ்ட்லேயே இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ தண்ணியை சூடாக வச்சுக்கோங்க. நல்லா கொதித்த தண்ணியில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சோயாவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை ஒரு கரண்டியை வச்சு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதை நம்ம சமைக்கும்போது எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 6-7 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா, அரை கைப்பிடி அளவுக்கு புதினா, 2 தக்காளி பழம் சேர்த்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வச்சு பாருங்கள். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் தேவையோ அந்த எண்ணெயை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இதில் இருக்கிற அந்த நீர்ப்பசை போகிற அளவுக்கு நல்ல சுண்டை வதக்கிடணும். இப்போ வதங்கினப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த மசாலா குக் ஆகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ நம்ம வதக்கிக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ இதுக்கு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துச்சு. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா ஒரு 80-90% அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மசாலாவை குக் பண்ண விட்டுறலாம். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா குக்காகி வருது. நம்ம ராவா அரைச்சிருக்கோம் இல்லையா வெங்காயத்தெல்லாம், அதெல்லாம் நல்லா அந்த பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு நல்லா குக்காயிக்கிறணும். பாருங்கள், இப்போ அரைச்சி வச்சுருக்கிற நம்ம பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப இது கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இருந்தால் தான் மீடியமான ஸ்டேஜில் இருக்கும்போது தான் நல்லாயிருக்கும். இப்போ கரம் மசாலாவும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இதை கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சு வந்திருக்கு நமக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த சோயாவை தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்துகிட்டு இப்போ இதை இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. முதையே சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க. லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் நான் வச்சுருக்கேன். இப்போ உப்பு எல்லாம் காரம் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சோயா சேர்த்தப்புறம் ஒரு நல்லா லைட்டாக மேலே நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டால் போதும். ஆல்ரெடி நமக்கு கிரேவி நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ மல்லித்தழை தூவி நம்ம இறக்கிடலாம். இப்போ நமக்கு சோயா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே உங்களுக்கு மட்டன் அண்ட் சிக்கன் ஃப்ளேவரில் உங்களுக்கு இருக்குங்க. செம்ம டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இதை செய்யக்கூடிய மசாலாவும் ரொம்ப சிம்பிள் மசாலா, செய்யக்கூடிய செய்முறையும் ரொம்ப ரொம்ப எளிமையான முறைங்க. அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. இதை செய்கிறது ரொம்ப ஈஸி. இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா இந்த மாதிரி எல்லாத்துக்கூடையும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம சூப்பரான காம்பினேஷனாகவும் இருக்கும். நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கிறனால இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக்கும் செஞ்சுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video.